ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் இதை தேடித் தோண்டுகிறோம், இதற்காக போரிடுகிறோம், பிறகு பெட்டகங்களில் பூட்டி வைக்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள், ஆபரணங்களிலும் வங்கிகளிலும் நாம் பார்க்கும் தங்கம் பூமியில் இருக்கும் மொத்த தங்கத்தில் ஒரு சிறு பகுதிதான். வாருங்கள், உலகின் ரகசிய தங்க வரைபடத்தை விரிவாக பார்க்கலாம். மறைந்திருக்கும் புதையல். புவியியல் ஆய்வுகளின்படி இன்னும் தோண்டி எடுக்கப்படாத தங்கம் மலைக்க வைக்கும் அளவில் உள்ளது. இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவை ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா. இவை ஒவ்வொன்றிலும் தலா 12,000 மெட்ரிக் டன்கள் தங்கம் இன்னும் பூமிக்கு அடியில் இருக்கிறது. இதன் மதிப்பு மட்டும் தலா 1.5 டிரில்லியன் டாலர்கள். தென்னாப்பிரிக்கா 5,000 டன்கள். இந்தோனேசியா, கனடா, சீனா, அமெரிக்கா, பெரு, பிரேசில் மற்றும் கஜகஸ்தான் இந்த நாடுகள் மட்டுமே உலகின் தோண்டப்படாத தங்கத்தில் 85% தன்வசம் வைத்துள்ளன. இதன் மொத்த மதிப்பு சுமார் 7 டிரில்லியன் டாலர்கள். ஆறுகளில் தங்கம் கிடைத்த காலம் போய்விட்டது. இன்று தங்கம் நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் பாறைகளுக்கு அடியில் மறைந்துள்ளது. தண்ணீர் மூலம் நிலத்தடி நீர் பாறைகள் வழியாகச் செல்லும் போது தங்கத்தின் நுண்ணிய துகள்களை சுமந்து வரும். அந்த தண்ணீரை ஆய்வு செய்வதன் மூலம் புதையல் இருக்குமிடத்தை கண்டறியலாம். பழங்கால எரிமலை குழம்பு. ஆஸ்திரேலியாவில் பாறைகளின் வேதியியல் அடையாளங்களை ஆய்வு செய்து தங்கம் இருக்கும் இடத்தை கணிக்கிறார்கள். ஒரு வியக்கத்தக்க உண்மை என்னவென்றால், பூமியின் மொத்த தங்கத்தில் 99% அதன் மையக்கருவில் புதைந்துள்ளது. 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவாகும் போது தங்கம் இரும்புடன் சேர்ந்து பூமியின் மையத்திற்கு சென்றுவிட்டது. ஒருவேளை பூமியின் மையத்தில் இருக்கும் அனைத்து தங்கத்தையும் எடுத்து வெளியே பரப்பினால் இந்த ஒட்டுமொத்த உலகையும் 1 மீட்டர் உயரத்திற்கு தங்கத்தால் மூட முடியும். ஆனால் 3000 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும் அந்த தங்கத்தை நம்மால் ஒருபோதும் தொட முடியாது. அப்படியென்றால் இன்று நாம் பயன்படுத்தும் தங்கம் எங்கிருந்து வந்தது? பூமி உருவான பிறகு ஆஸ்டராய்ட்ஸ் பூமியை தாக்கிய போது அவை தங்கத்தை கொண்டு வந்தன. அதாவது தங்கம் என்பது வெறும் தாது அல்ல, அது விண்வெளியில் இருந்து வந்த ஒரு ரகசியம். முடிவுரை: தங்கம் இவ்வளவு அதிகமாக இருந்தும் அது ஏன் இன்னும் விலையுயர்ந்ததாக இருக்கிறது? அதற்கு பற்றாக்குறை மட்டும் காரணமல்ல, அதை நம்மால் எட்ட முடியாது என்ற எல்லையும் ஒரு காரணம். அடுத்த முறை நீங்கள் ஒரு தங்க மோதிரத்தை பார்க்கும்போது நினைவில் கொள்ளுங்கள், அது விண்வெளியை கடந்து பூமி உருவாவதைத் தாண்டி பில்லியன் கணக்கான ஆண்டுகள் உங்களுக்காக காத்திருந்தது.